ஹாய் டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் யாருக்குன்னா நிலாசிஸ்க்கு. ஸோ நிலாசிஸ், இது நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரோலாம் இல்லை, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களை தான் காட்டுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் நிஷி கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நிஷி தான் அவங்கக்கிட்ட சொல்கிறா, ஏய் வயன், உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னடி? இல்லை, நம்ம காலேஜ்க்கு ஒரு நியூ ப்ரொஃபஸர் வர போகிறானாடி. ஐயா, ஏன் இந்த பைத்தியங்கள்லாம் போதாதுன்னு இன்னொரு பைத்தியம் வேறையா? சே, இல்லை, வெளியே ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். அதுக்கு? இல்லை, அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாளா, அங்கே ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா. அடுத்து இன்றைக்கி தான் அந்த ப்ரொஃபஸரே காலேஜ்க்கு வர போகிறான். எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியும் அவள் ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு? நீயும் அதை கேட்டுட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, ஃபஸ்ட்டு அவனை பார்த்துருக்கியா நீ? இல்லை, ஆனாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படியே கிளாஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ இப்போ எல்லோரும் ஸ்டாண்டப் பண்ணுறீங்க, எல்லோரும் விஷ் பண்ணுறீங்க, அந்த ப்ரொஃபஸர் கூட விஷ் பண்ணுறா. ஸோ நீங்களும் விஷ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஸரை பார்க்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நோட் புக்கை பார்த்துட்டு வந்து விஷ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறான், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், நான் தான் இனிமேல் உங்கள் நியூ மேக்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் மை நேம் இஸ் டியான் ஜங்குக். ஸோ இது கேட்டுட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். உங்களுக்கு இது பார்த்துட்டு செம்மையாக, உங்கள் சைடு வந்து செம்மையாக உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. நீங்கள் இப்படி இருக்கிறது வந்து நிஷி பார்க்குறான். ஸோ இப்போ நிஷி தான் அவங்கக்கிட்ட சொல்கிறா, ஏய் பார்த்தியா, நான் சொன்னேன்ல அவள் ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு, இப்போ பாரு. ஸோ இப்போ நிஷி வந்து நீங்கள் செம்மையாக முடிச்சு பார்க்குறீங்க. ஸோ இப்போ நிஷிதா, ஹேய் என்னடி வயன், இப்படி ஸ்வெட் ஆகுது உனக்கு? இப்போ நீங்கள் தான் ஸ்வெட் ஆகுதா? அது ஒன்றும் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நேராக ஜேகே தான் பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் சரியாக உங்களை தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் வந்து சரியாக நிஷியை ஜேகே உங்களை பார்க்குறன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே நிஷியை பார்க்குறீங்க. ஸோ இப்போ நிஷி தான் அவங்கக்கிட்ட சொல்கிறா, என்னடி நீ அவள் அழகில் மயங்கிட்டியோ? ஏய் நிஷி, சும்மா இருடி. ஏய் ஏண்டி இப்படி பண்ணுற? நீ நல்லதாண்டி இருந்த, ஏண்டி இப்படி பண்ணுற? அது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, அவள் உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லன்ச் டைம். நீங்களும் நிஷியும் அப்படியே கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ இப்படியே டேபிள் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ நிஷிக்கிட்ட வந்து நிஷியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நிஷியோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து ஜீஹுன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஜீஹு வராங்க. ஸோ அவள் வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லி நிஷியை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நிஷி உங்களை பார்க்குறான். நீங்களும் வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் மட்டும் தனியாக தான் இருக்கீங்க. இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நிஷி இன்னும் வரலை. ஸோ அதனால் நீங்களே கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ அங்கே வேறு யாருமே இல்லை, பிகாஸ் டைமில் எல்லோரும் கிரவுண்டில் இருப்பா, இல்லைனா கேன்டீனில் இருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்க. அப்போ சடனாக யாரும் உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே கை கால் எல்லாம் அப்படியே நடுங்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ரீ சைடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஜேகே உங்களை இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ ஜேகேயோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான். ஸோ இப்போ நீங்கள் தான் ஜேகேயோட கையை வந்து ஹேண்ட் வந்து தட்டி விடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான், சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நான் போகணும். ஏய், எங்கே போகிறேன்? இனிமேல் என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? என்னை விடுங்க, நான் போகணும். ஏய், ஃபஸ்ட்டு இந்த சார் சொல்கிறது நிறுத்து. சருக்கு சார் சொன்னால் தான் இல்லை, சருக்கு சார்னா தான் சொல்ல முடியும்.
அப்புறம் நீங்கள் திக்கி திக்கி பேசுகிறீங்க. ஸோ இப்போ ஜேகே தான், இது பாரு வயன், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீயே என்னை வேணும்னு சொல்லிவிட்டு நீயே என்னை வேணான்னு சொன்னால் நான் ஒன்று விடணுமா? ஜேகே, ஒழுங்காக கையை விடு. நான் பிரின்சிபல் சார் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் விடு ஜேகே. விட முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளோ நாள் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி சடனாக வயனை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ வயனுக்கா இப்போ என்ன பண்ணணுன்னே புரியலை. ஸோ பட் வந்து வயன் இது தடுக்கணும்னு தோணவே இல்லை. பேக் கிஸ்ஸும் பண்ணாமல் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜேகே தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வயன் கிட்ட தான் கேட்குறான், இன்னும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே தான், ஏய் பொய் சொல்லாதடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. இல்லைன்னு சொல்கிறேன்ல ஜேகே, என்னை விடு, ஐ ஹேட் யூ. உன் வாய் எவ்வளோதான் பொய் சொன்னாலும் உன் கண்ணு பொய் சொல்லாத வயன். ஜேகே, எப்படிடா இவ்வளோ நல்லா புள்ள மாதிரி நடிக்கிறேன்? வயன், நான் நடிக்கலடி, நான் மாறிட்டேன்டி. இப்போ கரெக்டாக வந்து இப்படி சொல்லிக்கும்போது வந்து பெல் அடிக்குது. ஸோ அப்படி நம்ம வயன் அப்படியே ஜேகேவோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். ஸோ ஜேகே இது பார்த்துட்டு, ஓடு வயன் ஓடு, நீ எங்கே தான் ஓடினாலும் திரும்பி என்கிட்ட தான் வரணும், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணுறான். பட் இந்த ஸ்மைலில் எந்த வில்லத்தனமும் இல்லை. ஸோ இந்த சைட் வயனை அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே ஓடி போயிட்டான். பார்த்தா நம்ம நிஷி அங்கே தான் இருக்கான். ஸோ இது பார்த்து நம்ம வயனுக்கா செம்மையாக காண்டேருது. ஸோ அப்படியே நம்ம வயன் நிஷி கிட்டே போயிட்டு கேட்குறான், அடியே நிஷி, எங்கடி போய் தொலைஞ்சேன்? என்ன, நான் உன்னை தேடி கேன்டீனுக்கு வந்தேன், நீ அங்கே இல்லை, அதான் நான் கிளாஸ்க்கு வந்தேன். ஆமாம், ஏன் நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க? அது இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். என்ன சொல்லு வயன். சொல்லி தொலைறேன், வா உட்காரு. ஸோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட நான் இந்த பாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நிலாஜி, ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் பாட்டு சீக்கிரமாக கொண்டு வரேன். ஸோ பாய் ஆர்மிஸ்.